மகன் இறப்பு இந்த நாடகத்தை செய்திருந்தாலும் நாங்க சபையாடி வந்திருக்கிறோமே. ஆமா, நாங்க யாரு? எங்க பேரு என்ன? ரோட்ல இருக்கிற முட்டுகளா? இல்ல, எங்க பேரு என்ன? நாங்க யாரு சொன்னா தானே தெரியும். சொல்லி முடியாது. என்ன பண்ற? உங்க பேரு என்ன? எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்க பேரு சொல்றோம். எங்க கைய வச்சிட்டு இருக்கிற? செத்து போயிருவான். ஐயோ, நாளைக்கு எல்லாம் கூத்துக்காராது போன் பண்ணிங்க. சிம்ம கழட்டி நான் கிணத்துல போட்டு நான் பேச்சிட்டு போய் தூங்கல மாப்பிள்ளைங்களா? நாளைக்கு பாருங்க சிம்ம கழட்டி கிணத்துல போட்டு தூங்கு. செலவுக்கு காய்ச்சி இல்லாத பீர் குடிக்க காய்ச்சி இல்லாத கண்டவன் சொல்லி ஊங்குவேன். மூஞ்ச நல்லா பாத்துக்காங்க. அப்புறம் எனக்கு போன் பண்ணி மேச்சேரி வந்து ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு கூத்து வந்தா ஆரம்ப. அது நானு நீயே வரக்குள்ள யாரு 130 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தேன். நீ சரி அதெல்லாம் இருக்கட்டும். கொள்ளக்காரர் யாரு? கொள்ளுகாரா? என்ன பெத்த சொந்தப்புக்கார முடியாதா? ஒரு அப்பன போய் இப்படி பேசுற என்ன சொல்ற? அந்த மூஞ்சிக்கு அந்த மூஞ்சிக்கு எடுப்படுமா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். நீங்க யாருக்கு பிறந்தானோ நினைச்ச உனக்கு நினைவனுக்கு தடத்துல போறவனுக்கு நினைச்ச நாய்க்கு பிறந்தது ஏன் பேர? சரி, நான் சொல்றது பொய்யா கூட இருக்கட்டும். இந்த ஜனங்களே கூட பாக்கட்டும். ரெண்டு பேருக்கு மூஞ்சி எப்படி மூஞ்சி பக்கத்துல வைங்க. நாளைக்கு டிஎன்ஏ பரிசோதனை பண்ணிக்கலாம். அந்த ரகல மாதர் வச்சே சுந்தரமாக வந்த காலையில தங்க குலசு கண்ணீர் 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 முத நாள் ஒரு கால மேல தான் உதப்பாங்க. ஏங்க கோமாளி என்ன பேச்சுறனா ஏப்பா பேச மாட்டேங்க அண்ணா? கோமாளி என்ன என்னடா ஆச்சு? கூதியாச்சு என்னாச்சு? தங்க குலசு கண்ணீர் கண்ணீர் என்று ஒலி ஒலி. ரெண்டு பேரும் கொலை முடிட்டு அங்கே நினைச்சு தூரமா நினைச்சு சொல்லுங்க. ஏன் இன்னொரு காலை உடைக்கிறதுக்கா? என்ன அப்படி போ கோஷனே பார்த்தாலும் ஆளு மிதிக்கிறது, கையை மிதிக்கிறது, விரல உடைக்கிறது, இதே உங்களுக்கு தொந்தரவா போச்சு. போ. என் பேரோ சிந்தாமணி. உன்னோட பேரோ சிந்தாமணி. அவன் பேர் கேட்டுக்கா. மச்ச விழியழகி. மச்ச விழியழகி. உச்சமில்லாத ரூபி. உச்சமில்லாத ரூபி. இல்ல அந்த ஊ மட்டும் எனக்கு வராது வாயில. ஊ வராது. உச்சமில்லாத ரூபி. என்னுடைய பேரோ சிவகாமி. என்னோட பேரு சிவகாமியா? ஆமா. சிவகாமி நினைப்பினிலே ஆடம் சொல்லி வந்ததென்ன அடியாதி மத்தியாரி. மாதாயாத ஆவுன அந்த கவத்தை எடுக்கிறதுக்கே
போகாதீங்க. அங்க போல்றடி பாவண்டா நீ எவ்வளவு அடிதான் வாங்குற. உங்களுடைய பெயர் சிந்தாமணி, உங்களுடைய பெயர் சிவகாமி. அப்படி இருவருமே எப்படி பிறந்தீர்கள்? நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. 2 பேரும்? பெரியவன் சின்னவன். ஏமா நான் கேக்குறேன், நீ கோவப்படாதயா? ஏங்க அடி ஒண்ணு இடியாட்டு விழுவுது. நீ வந்து அக்கா, நீ வந்து உடம்பு நல்லா கொஞ்சம் தேறி நல்லா நல்லா இருக்கிற. இப்படியே உடம்பு பிடிச்சி அப்படிச்சு போன செங்கலாட்டு கிடைக்குது. அடி போயால வெள்ளப்படுதா? பெரியப்பா பெரியப்பா நீங்க எப்படிமா பிறந்தீர்கள்? பெற்ற தாய் தந்தை யாரு? எங்களுடைய தாய் தந்தை யாரு? சொல்லட்டுமா? சொல்லிவிடுங்க. சாதாரண பொம்பளை நினைச்சு போட்டு பயங்கர பாட்டு ஒன்னும் பாப்பா எங்க தங்கச்சியோட என்ன ஆயா இருக்கு போது பூரா சப்பிடிச்சு போய் கிடக்குது. எங்களுடைய தாயோ காந்தாமணி. ஓ அம்மாவோ காந்தாமணி. உங்களுடைய அம்மாவும் காந்தாமணி. உங்களுடைய அம்மாவும் காந்தாமணி. ஏமா அம்மா பேரு காந்தாமணி சொல்லிவிட்டேன். உங்க அப்பா யாரு? என்னது உங்க அப்பா அப்படின்னா என்ன? ஆனா அமைதிரா அப்பானா யாரா? எப்படி பிறந்திருப்ப? அடியே எங்க அப்பனா யாருன்னு எங்க அம்மா சொன்னதே இல்லை இது வரைக்கும். அப்பாருன்னு சொன்னதே இல்லையா? அது தாண்டி என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏமா இப்ப எனக்கு வந்து நான் பிறந்தனா எனக்கு அப்பா ஒரு அப்பா இருக்கிறான். அது மாதிரி உங்களுக்கு அப்பா இருந்தா தானே
இல்லைங்கன்னு தெரியும். அடியே நாங்களும் போய் எங்க அம்மா கிட்ட கேட்டோமா, ஏமா டெய்லியும் ஒவ்வொருத்தரா வந்துக்கிறாரு, இதுல யாருமா எனக்கு உண்மையான அப்பா அப்படின்னு உங்க அம்மா கிட்ட கேக்குறேன். கேட்டதுக்கு எங்க அம்மா ஆனா அனோய் யாரு பிடிக்குதோ அவங்கள அப்பாவை பிடிச்சிக்கா. யாரு எனக்கு நிறைய திங்கறதுக்கு வாங்கி தராங்களா அவங்கள அப்பான்னு கூப்பிடுறது. அப்படியா? யார வேணா இருக்கலாமா? ஒருவேளை நீயே கூட இருக்கலாம். நானா? இல்ல நானும் பந்த வேலை பண்றதே இல்லையா. இவனா இருக்காது. என் மூஞ்சி பார்த்தா தார் ரோட்டாட்டமே இருக்குது. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லா ஆம்பளைங்களுமே எனக்கு அப்பதான்டா. கேமராக்காரமா பின்னா பின்ன அவரு இருந்தா அதனாலதான் முன்னாடி எங்களுக்கு ஒருவேளை கோயில் பூசாரியா கூட இருக்கலாம். இந்த கோயில் பூஜாரியா? ஏன் அவர் நல்ல மனுஷாயா? அவரு அந்த வேலையில பண்ண மாட்டா அப்படி பாவம். அங்க பாரு, அங்க மேல உட்கார்ந்து நிக்கிறாங்க பாரு. ஆனா அது பச்சைங்க எல்லாமே எங்க அப்பன் தான். அட வயசு போச்சுங்களா? உங்க அப்பாவா? என்னையா சொல்றீங்க? கங்காச்சி அது எனக்கு அந்த கிரீன் கலர் டீ-ஷர்ட் தான் அப்பா. யாருன்னே தெரியல இது வரைக்கும். இன்னைக்கு வரும்போது வாங்கிட்டு வராங்களா? இன்னைக்கு நிறைய வாங்கிட்டு வா. ஆமா அவங்க எப்படா காத்துட்டு இருக்காங்க. சிக்னல் காட்டினா போது சிட்டா பிறந்து வந்துருவாங்க. ஆமா என்னடா குமரேஷா இங்க இருந்தா வண்டியே காணோம். சரியா சரியா ரவுடியெல்லாம் இங்க இருக்கிறோம். என்னடா குமரேஷா வண்டியா? எந்த பக்கம் பிரச்சனையானா ஊரா பக்கம் கழிவு பண்ணி ஊரா பக்கம் போயிருக்கு. துயரம் பண்ணு தெரியல பத்தி. அடியே அப்பனா எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கு எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இங்க பாரு, இது வரைக்கும் நாங்க என் கைய பாத்தீங்கன்னா இல்லையா எப்படி இருக்குது? ஆமா நல்லா வெள்ள வெளியேறு நல்லா ஏதோ கையில எதுவுமே பிடிக்கிறது இல்லையா? இது வரைக்கும் கடப்பாறை எடுத்து குத்துறதும் இல்ல, மாமட்டி எடுத்து எதுவுமே பண்ணதும் இல்ல, மண்ணு கூட வர்றது இல்ல. இது வரைக்கும் எங்களுக்கு வேர்வையே வந்ததில்ல. ஏரி வேலை கூட போறது இல்லையா? ஏரி வேலைக்கா? வேர்வனா என்னன்னே எங்களுக்கு தெரியாது. ஏறு பண்ணா உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? என்னன்னே தெரியாது. ஏமா ஆனா சம்பளம் மட்டும் எவ்வளவு தெரியுமா எங்களுக்கு? ஒரு நாளைக்கு 10,000, ஒரு மணி நேரத்துக்கு 20,000, 30,000, 40,000, 50,000, 60,000, எத்தனையோ லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஓடிக்கிறீங்களா? ஆமா. ஆனா உங்களுக்கு எல்லாம் மணி சம்பளமா? ஆமா. டைம் அடிச்ச சாப்பாடு அது மாதிரி அந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சுன்னா என் கையில் காசு கிடைக்கும். அப்பேற்பட்ட வேலை என்ன? எந்த வேலையும் செய்ய மாட்டோம், அழகா படுப்போம், எந்திரிப்போம், அவ்வளவுதான். ஒருவேளை டாக்டர் வேலையா இருக்குமாடா? டாக்டரா படுப்பாங்க பைத்தியக்காரன். என்ன என்னைய வேலை? டாக்டர் படுக்கிறாங்களா? அவன் கொஞ்சம் மண்ண மூல கட்டது அப்படிதான் இருக்கும். அடியே இங்க பாரு, நல்லா காலை எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா குளிச்சுக்குவோம். தண்ணி ஊத்திட்டு குளிச்சுக்கிட்டு என்ன பேரளவுலியா? இல்ல அது பேரளவு. பேரளவா? பேரன் லவ்லி. பேரளவுலி போட்டுக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு அப்படியே மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அப்படியே பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே நாங்க வேலைக்கு கிளம்பணுமா? கிளம்புனா அப்படி எந்த வெறியும் வராது, அந்த பொட்டும் கலையாது, இந்த பூவே வாடாது. எப்படி போறோமோ அப்படியே வருவோம். ஆனா சாயந்தரமா பாத்தீங்கன்னா பணம் ரொம்ப வச்சுட்டு வருவோம். சரி அந்த பையோட எடுத்துட்டு போறீங்களே, அந்த பையில என்னென்ன இருக்கும்? அந்த ஹேண்ட்பேக்லயா? அந்த ஹேண்ட்பேக்ல லிப்ஸ்டிக், பவுடரு, சின்னதா ஒரு கண்ணாடி, சீப்பு, மேக்கப் செட் என்னென்ன இருக்குதா எல்லாமே அதுல தான் இருக்கு. ஐயோ அப்பேற்பட்ட வேலையா? ஆமா. நீ என்ன வேலைக்கு போற? உங்க பொண்டாட்டி என்ன வேலைக்கு போறா? ஏமா நீங்க ஏன் பொண்டாட்டி என்ன ஏரி வேலைக்கு போயிட்டு வர? ஒரு நாளைக்கு 230, 240 ரூபாய் சம்பளம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சம்பளம். உனக்கு நான் வந்து விடியாந்திர 9 மணில 6 மணி வரைக்கும் அடி வாங்கி சாவறேன் இவங்கிட்ட. என்ன ஒரு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுக்கு மேல 1 ரூபா தர மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதானா? அவ்வளவே தான். வீடு என்ன வீடு கட்டிக்கிற? எனக்கு குடிச்சு கூட மழை பேஞ்சா தொரன்னு ஓடுது. இங்க பாரு, எங்க வீட்டுல 3 பொம்பளைங்க தான். 3 பொம்பளைங்களா? நானே எங்க அம்மா, உங்க அம்மா, நாங்க 3 பேரும் சம்பாரிச்சு மாடிக்கு மேல மாடிக்கு மேல மாடிக்கு மேல மாடிக்கு மேல போயிட்டே இருக்கு வீடு. அடுக்கு மாடி கட்டிட்டே இருக்கீங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே எங்க அம்மா கிட்ட தான் வட்டிக்கே பணம் வாங்குறாங்க. வேறுபட்ட சொத்துக்காரங்களா? நல்ல வேலை எங்களுக்கு தான். ஏமா இங்க பாரு, சரி இப்பதான் வேலைக்கு ஆள் எடுக்கிறது இங்க வந்துக்கிறோம். ஆனா ஆள் செலச்சிடு. நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற? இவ்வளவு அடி வாங்குற, நீ உங்க பொண்டாட்டியா ஏர் வழி அனுப்புற. அதனால உங்க பொண்டாட்டி, உங்க அக்கா, உங்க தங்கச்சி, உங்க மாமியா எல்லாத்தையும் என் கூட அனுப்பு. உனக்கு எத்தனை லட்சம் உனக்கு வேணும் ஒரு மணி நேரத்துல? ஏமா என் பொண்டாட்டி இப்ப நான் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுது. என் பொண்டாட்டி இப்பதான் 20 வயசு. 20 வயசா? அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 50,000 தான். ஏமா 1 லட்சமா? ஆமா ஆமா. என் பொண்டாட்டி ஆளு எடுக்கிறீங்களா? வயசுக்கு தகுந்த மாதிரி காசுடா. வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். எங்க அம்மாவுக்கு ஒரு 45 வயசு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இப்ப பண்ணிக்கிறேங்க விடு. ஆளு வரட்டா? இத பாரு, எல்லா வேலையிலயும் மாச சம்பளம் வார சம்பளம் தான். எங்களுக்கு அட்டன் டைம்ல சம்பளம். வேலை முடிச்சா சம்பளம். ஆமா.
சூரிய வம்சம் படத்துல சரத்குமார் ஒருத்தர் சொல்லுவானே ஓடல கூட நின்னுதான் வேலை. ஆமா. ஆனா எங்களுக்கு படுத்துக்கிட்டே வேலை. உங்களுக்கு படுத்தாவே வேலை. இங்க பாரு, எங்க இடம் வேலை செய்யற இடம் எப்படி டபுள் பெட்டு தான், 2 பெட்டு, ரூம் ஃபுல்லா ஏசி தான். ஏசி தான். அந்த 1 மணி நேரம் நாங்க உள்ள போற வரைக்கும் எந்த டிஸ்டர்புமே கிடையாது, தொந்தரவே இல்ல, எந்த தொந்தரவுமே இல்ல. இல்ல. அப்படியே படுத்துக்கிட்டு மேல பார்த்தா சொர்க்குமே தெரியும். ஓ மலந்து பிடிச்சிட்டு பார்த்தா மேல நல்லா தெரியும். எல்லா வேலையும் ஈஸியான வேலை. அனுப்பிச்சு விட, நான் கூட்டு போய் காப்பாத்துறேன். உன் கால்ல கூட விழுவுற. எனக்கு இந்த வேலை வேணாம், என் முன்னாடி அனுப்பிடுறேன், நீ எனக்கு வேலைக்கு மட்டும் சேர்த்திக்க. கூட்டிட்டு போய் ஆள் எடுக்கிறேன். உடனே போன் போடுறீங்க. கையா அச்சாதிருங்க, என் பொண்டாடி மணி 3:30 தூங்கிட்டு இருப்பல. போன் பண்றீங்க, வேலை கூப்பிட்டு பண்ணிட்டு. ஹலோ, ஏண்டா உங்க பொண்டாட்டி குரலே இப்படி கேக்குதா? எவ்வளவு அழகா இருப்பா. இல்ல மல்லிகா, என்னடி பிள்ளை தொண்டை ஒரு மாதிரியாக என்னடி ஆச்சு தொண்டைக்கு? பிள்ளை பிள்ளை செல்லம் பிள்ளை, உனக்கு அருமையான வேலை ரெடி பண்ணிக்கிறேன்டி. வேலைன்னா மலந்து புடிச்சு படுத்தீங்கன்னா போதுமா 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்களா? ஓய் இல்ல ஸ்டோரேஜியா? அட ஸ்டோரேஜ் வியாத முண்டா காது. ஸ்டோரேஜ் வேற மைலேஜ் வேற பக்கத்துல கிழிச்சு போட்டு வாடி. ஏய் ஏரி வேலை வேற மயிர் வேலை வேற ஏரி அடி தூக்கி நெருப்பு வச்சிட்டு வாடி. ஏய் ஏரி வேலை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு பூரா தூக்கி நெருப்பு வச்சுட்டு அதுக்கு மட்டும் நெருப்பு வைக்காது, நம்ம குடிச்சு கொடுக்குது அதையும் நெருப்பு வச்சு நம்ம மெத்த வீடு கட்டிக்கலாம். காய்ச்சி இருக்குது, நீ வேலைக்கு ரெடி பண்றது. ஓய் பிள்ளை உடச்சு விட்டியா? பிள்ளை நேரா பாரு, மேச்சேரி வந்து என்ன ஊரு? பச்சேரியா? பச்சேரி வந்தா லேட் ஆகும். அந்த 108 போன் பண்ணி அதுதான் வேகமா ஓடு கொண்டு வந்து விடுவாங்க. நீ வராது, நீ வந்தா 1 லட்சம் தான் வரும். எங்க அம்மாவை நிற்கிறாள், நல்லா தின்னு குடி பொச்சை இட்லி குண்டா வச்சுக்கிட்டு அவளையும் சேர்த்து கூட்டிட்டு என் தங்கச்சி வச்சுக்கிறாள். எங்க தங்கச்சி 1 மாசத்துக்கு முன்னாடி அவளையும் சேர்த்து கூட்டிட்டு 3 பேரும் 108 வாங்க பாரு பட பண்ணு. ஆமா உங்க தங்கச்சி, ஆ உங்க அண்ணாச்சி, ஆமா நானு பூரா எல்லாத்தையும் கொடுத்து வண்டி அடிக்குது. ஏறிட்டியா? 5-10 நிமிஷத்துல இருக்கணும். நான் ஆச்சு வந்தேன். இப்போ வாங்கடியா, அருமையான வேலை ரெடி பண்ணிக்கிறேன். பாத்து பத்திரமா வாங்கடி. ஐயோ இனிமே கொள்ளக்காரரு என் பொண்டாடி என் வீட்டுல இருந்து 3 பேருக்கு ஜாலி ஜாயின் பண்ணிவிட்டேன். இனிமே ஊர்ல இருக்கிற எல்லாம் என்கிட்ட கந்து வாங்கணும். ஏமா இப்பதான் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். என்னன்னு? இப்ப ஊர் பேச்சை நம்பி லட்சக்கணக்கில் பணம் வரேன்னு சொல்லி ஒண்ணு கவலைப்படாத. உங்க பொண்டாட்டி கால அனுப்பிச்சு விடு, சாயந்தரம் வரக்குள்ள பணத்தோட வருவா. சரி அம்மா, ஒரு நிமிஷம் காய்ச்சி அவளு ஏறுது. அப்பேற்பட்ட வேலை என்ன கலெக்டர் வேலையா? ஐயோ அம்மா, கலெக்டர் எல்லாம் போனா ஊர்லாம் பாக்கணும், ஒரு மாவட்டத்தையே பாக்கண்டா சாமி. அந்த கஷ்டம் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா முதலமைச்சர் வேலையா? முதலமைச்சர் ஒரு நாட்டையே பாக்கணும். ஆமா, ஒரு மாநிலத்தையே பாக்கணும். அதோட முனிசிபல் வேலையா? அதுக்கு மேல டீச்சர் வேலையா? அதுக்கு மேல என்ன வேலையா இருக்கும்? அட டாக்டர் வேலையா? ஐயோ அதுக்கு மேலடா. ஐயோ ஏன் கொள்ளக்காரரு என்ன அதுக்கு மேலனா? அவங்களே வேலை. ஏமா முனிசிபல் இல்லங்கற, தாசில்தாருங்கல, கலெக்டர் இல்ல, முதலமைச்சர் இல்ல, அட நம்ம நரேந்திர மோடி இருக்கிற அப்படியா? பிரதமர் வேலையா? ஐயோ அது மேல அதுக்கு மேல சொல்லி தொலைகினிதா என்னன்னு இங்க பாரு. இங்க யாரும் இல்ல தானே? 6 மேல இருக்கிறதெல்லாம் பூரா சர்க்கார் முட்டுக்கல்லு. உனக்கு மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்கிட்ட மட்டும் சொல்லு. யாருக்கெல்லாம் சொல்லிட்டா எல்லா வேலையும் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நானும் வரேன். என்ன வேலைன்னு மட்டும் சொல்ல, எனக்கு ரொம்ப ஆசையாக கொடுக்கட்டலாம். நான் சொல்றதை விட என் தங்கச்சி சொல்ல பாரு காதுல. மெதுவா சொல்லி தெரிஞ்சு போயிரு போது எல்லாத்துக்கும். உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், யாருக்கும் சொல்லாத. என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா? கிட்ட காது கொடு. அதுதான் தேவையா தானே. எத்தனை குடும்பத்திலையும் கிடைக்க மாட்டேங்க கண்டார ஒரு பொண்ணு. பொண்டாட்டி எங்க மாமியா என் அத்தை அல்லாட்டி வந்துருச்சு. வாங்கடி கத்தி கொலாய் எப்பா போன கூட அப்பா பொண்டாட்டி வர சொல்ற சீக்கிரம். பொண்டாட்டி கூட்டிட்டு வரா. பொண்டாட்டி உங்க அம்மாவே வாங்கடி மூடிட்டு
உங்க வேலைக்கு வேணா ஒரு மயிறு வேணாம். அட யாம கொண்டாடி வர ஆம்புலன்ஸ்ல வந்துருப்பல. ஏ கருப்பு போடி முடிக்கு. இல்ல மல்லிகா. இல்ல எவதி நீங்கற? நான் தட்டா ஜாவடி வந்தது. ஏ தட்டா ஜாவடி வராத நீ போடி கொலாய் முடிட்டு வீட்டுக்கு போங்கடி. நான் வந்தடா. ஐயோ பிள்ளைக்கு வந்தவும் பந்த பாலா போயிடுடி. ஐயா. என்ன சொல்ற? ஐயோ பிள்ளை இதெல்லாம் நீ செய்ய மாட்டீ உனக்கு உடம்பு தாங்காதடி. போய் கஷ்டமா தாங்கிக்கிறேன். ஏ பிள்ளை. ஓய். அது ஏறிட்ட வீட்டுல நெருப்பு வச்சிட்டியா? எல்லாம் நெருப்புதுடே. அட தேவடியா முன்னீங்க போய் அந்த வீட்டுல நெருப்பு வச்சி தண்ணி ஊத்தி அமைக்கி நீ வீடுல காலையில வீட்டுக்கு போறதுக்கு. புண்ட வாயில. சொன்ன பிரகாரம் சக்கரமாடி ஏறி வரட்டு. இந்த சாலை கூட எல்லாம் நெருப்பிச்சுட்டு. ஆக்கு அடுப்புல படுக்கிறதுக்கு கூடு இல்ல. ஆக்கு அடுப்புல நாளைக்கு பூஜை ஆக்கிட்டா. இந்த படு படுத்து வீதியில படுக்கிட்டா. ஐயோ பிள்ளை. நாளைக்கு வந்து கடைசியா பூஜை ஆக்குறேன். ஐயோ பிள்ளை அது கூட காலையில வந்து செய்யண்டி போங்கடி வீட்டுக்கு போங்கடி. ஏன் சீக்கிரம் வந்து ஏத்துக்குறோம் அப்படியா? நான் வந்து மல்லிகா மல்லிகா போடி மல்லிகா வீட்டுக்கு போடி. இந்த காலையில குச்சி முட்டாய் குடி ரெடி வைக்காரே. ஒரு மணி நேரம் மட்டும் வேற என்ன அதுதான் தேவையா வேலையா? அது சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் ஜனங்க இருக்கிறாங்க. நான் என்ன சொல்லட்டும்? உண்மை சொல்லிடுறான். இல்ல இல்ல அது என்ன வேலை தெரியுமா? அதுதான் புண்டை காட்டு வேலையா? அவரை என்ன விளக்கமா சொல்றேன். பிள்ளை பிள்ளை வீட்டுக்கு போங்க பிள்ளை. போயிட்டியா? ஆஸ்பத்திரமா போய் படுத்துவோங்க. நம்ம 1.5 வயசு பையனுக்கு கொஞ்சம் பால் கொடுத்துட்டு போடு. உங்களை நம்பி நான் போய் காலையில சோத்துக்கு என்ன ஊர் பிச்சை எடுக்கா? இந்த ஊர்ல எல்லாரும் கண்டு கொடுக்க கூடாது. யாருக்கு? உங்களை ஊர்ல விட்டா உங்களை ஊர்ல மாறிய வாழ்க்கை வெட்டியா கொண்டு முடியும். ஏன்னா பைத்தியக்காரா நீ பைத்தியம் முடிச்சிருக்கிற. இப்ப என்ன அந்த சாணத்தை பண்ணா எடுத்துட்டு போயிடறானா இல்ல தேய்ஞ்சு போயிதா இல்ல முறையத்தான் போகுதா? எடுத்து அப்படியே தான் விட்டு போயிடறான். அப்பேற்பட்ட வேலை உங்களுக்கு 2 பேருக்கு. நீங்க என்னமோ போய் எங்கேயோ போய் சாவுங்க. ஏன் பொண்டாடி வர நல்லா காய்ச்சி பாருங்க. அப்படி இருந்தாலும் நாங்க ஒருத்தர் எப்படி மயக்குவோங்க? எப்படியா வசியம் பண்ணி மயக்குவீங்க? காலையில எழுந்திரிச்ச உடனே நல்லா குளிச்சுக்கிட்டு பக்கத்துலயா கருப்பூர்? அந்த கருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவோம். போய் நின்னுக்குவேன். நல்லா குளிச்சுக்கிட்டு மல்லிப்பூலாம் வச்சுக்கிட்டு அழகா வந்துருவோம். 2 பேர் போய் நின்னுக்குவீங்க. ஆமா ஆமா. வந்த இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்டே முழுசா பாப்போம். இதுல யாரெல்லாம் பேண்ட் ஷர்ட்டோட கையில வாட்சி மோதிரம் கழுத்துல செயின் அப்படி இருக்கிறானோ அவ கிட்ட போவோம். அட எவன் காய்ச்சி அதிகமா வச்சுக்கிறானோ? ஆமா ஆமா. அப்ப அந்த ஆளுதான் நீனு வச்சுக்க. நீதான் பரி பணக்கார. நான் தான் அப்படி நின்னுட்டு இருக்கேன். ஆமா. கருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல. கருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிறேன். ஆமா. நாங்க வருவோம். பாடி போலாம். ஏண்டி அங்க பாரு அவங்கிட்ட நிறைய காசு பணம் இருக்க மாட்டேன் இருக்குது. பாரு வாட்ச் போட்டுருக்கான், செயின் போட்டுருக்கான், கழுத்துல கையில மோதிரம் போட்டுருக்கான், செல்போன் வச்சிருக்கான். நல்லா வசதியா இருக்கணும். பைத்தியக்காரண்டி புடிச்சுப்பலாம் வாடி அப்படிங்கிற நாங்கிறவா. சரி போலாம். ஏங்க யா பாப்பா அண்ணா ஓய் அண்ணா யா பாப்பா என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? சீக்கிரத்துல சேர்த்து இல்ல இல்லையா? அண்ணா ஓய் செல்லுங்க கொடுங்கண்ணா. எங்க அம்மாளுக்கு ஒரு கால் பண்ணிட்டு தரேன். போன் பண்ணிட்டு தரியா? பேலன்ஸ் இருக்குதா? ஒரு வருஷத்துக்கு போட்டு விட்டுக்கிறேன். அப்படியா? இந்த பேசிட்டு கொடுத்துரு. கொடுத்துறேன். பேசி பேசி தச்சல் எவ்வளவுண்ணா? இது இப்ப கம்மி தான் 30,000. 30,000மா? 1000 மாட்டி வாடி அம்மாடி சொல்லிப்பலாம். சீக்கிரம் கொடு. ஹலோ அம்மா ஒரு பைத்தியக்கார மாட்டிக்கினாமா. அந்த நம்பர் கூட பத்திரமா வைய. நான் சாயந்தரம் வந்து பேசிக்கலாம் அவங்கள்ட்ட. நான் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வச்சுக்கங்க. பார்த்து போயிட்டு
அக்கா நேத்து ஒருத்த வந்தான கிறுக்க பைத்தியக்காரன் அவன் நம்பர் இதுதான். ஆமா ஆமா போட்டு பாக்கலாம், போட்டு பாரு. கிடைச்சா நமக்கு லக்கு, நம்மளுக்கு தான் லக்கு. இல்லன்னா வேலை புடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க. ஆட நம்ம எத்தனை பேத்த பாக்குறோம் டெய்லியா. ஹலோ ஹலோ ஹலோ, ஆரே பொம்பளை? ஹலோ, ஆரே பொம்பளை வயசுல பேசுறது? ஏன் என்ன தெரியலீங்களா? எங்க கேட்ட வயசு மாதிரி இருக்குது. ஏன் என்ன தெரியலையா மாமா? மாமனா? ஐயோ, நீங்க என்ன இது வரைக்கும் ஒரு பொம்பளை மாமான்னு கூப்பிட்டது இல்லையே? மாமா ஐயோ, யாரு? ஆரே பேசு, நல்லா பேசு. இரு, இப்பதான் ஒரு 50% வந்துக்கிறோம் பக்கமா. அப்படின்னா விடாது புடி. மாமா உங்களை தாங்க. என்னைவா? ஐயோ பிள்ளை, சொல்லு பிள்ளை. My name is சிந்தாமணி. உன் பேரு சிகாமணியா? சிகாமணியா? பொம்பளைக்காரா சிகாமணின்னு வைப்பாங்க, அதான் பைத்தியக்காரன்றது. My name is சிந்தாமணி. ஓ, உன் பேரு சிந்தாமணியா? What is your name? My name is ஒத்தப்புடுக்கன். என்னன்னு போய் ஆதார் கார்டு வாங்குவாங்களோ? என் பேரு அதுதான், என் பேரு எங்க அப்பா அம்மா வச்ச சரிங்க, பேரு. நேத்து உங்களை பார்த்ததுல இருந்து அப்படியே என்னென்னமோ பண்ணுது மாமா. ஐயோ, எனக்கு வந்து பிள்ளை என்னென்னமோ பண்ணுது. உங்களை எப்பயும் பார்த்தே ஆகணுங்க. நீ எவத்தக்கற? நான் வீட்டுல தாக்கறேன். நானும் வீட்டுல தாங்கிறேன். ஏங்க ஓய், உங்களுக்கு எத்தனை ஏக்கரா காடு வச்சுக்கிறீங்க? எனக்கு என்ன கம்மியா ஒரு 25 ஏக்கரா இருக்குது. 25? பேங்க்ல பணங்குதா? அதெல்லாம் கோடி கணக்குல இருக்குது. பணம் இருக்கும் பேங்க்ல, உன் அக்கௌண்ட்ல இருக்குதா? என் பேர்ல இருக்குது செல்லம், என் பேர்ல. அப்படியா? ஆமா. ஏதோ ரோட்ல ஏதோ வண்டி கண்டி ஓடுதா? லாரி 4 லாரி ஓடுது, 7 பஸ் ஓடுது. ரோட்ல முன்ன ஓடாம உழுது ஓடுதா? என் சொந்த பேர்ல ஓடுது. அப்படியா? ஆமா. சரிங்க, நேத்து வந்தீங்கல்ல, ஆமா. உங்களை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆமா, உங்க நினைப்பாவே தான் இருக்குது. இல்ல, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மாமா. கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து வந்தீங்கல்ல, எப்படி பேண்ட் ஷர்ட்டோட எல்லாம் இன் பண்ணிக்கிட்டு நல்லா கையில வாட்சி மோதிரம் அப்படியே போட்டு வந்தீங்களே, புது காருமா, அதே மாதிரி இன்னைக்கு வாங்க. ஆனா வரக்குள்ள அந்த காடு 20 ஏக்கரா வச்சுக்கிறீங்களே, 25 அந்த காட்டோட பட்டா, கிரெடிட் கார்டு, ஆதார் கார்டு, டெபிட் கார்டு எல்லா கார்டையும் எடுத்துக்கிட்டு அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு உடனே வந்துரு. எங்க கற்பூர் வந்துடுறேன். கருப்பூரே வந்துரு. கற்பூர் டோல் கேட்டு தானே நினைக்கிறேன். நம்ம அங்கிருந்து ஓடி போயிடலாம். நம்ம கார்ல ஓடி போயிடலாம். கார்ல ஊட்டிக்கு போயிடலாம், கொடைக்கானலுக்கு. நான் சரியா காலையில 9 மணிக்கு வந்துருவேன். அங்க ரெடியா இருக்கிறேன், போயிடலாம். சரிங்க. அடியே இங்க வாங்க. எப்படி நம்மள சொன்ன உடனே பொம்பளை பார்த்தோன்னே வந்துருவாங்க. அந்த இடத்துல எங்க மாமா கொல்லிமலை வசியமையை கொடுத்திருக்காங்க. மாமை. ஆமா, அந்த கொல்லிமலை வசியமைய அவன் தலையில தடவிட்டா போதும். எப்படியாப்பட்ட பணக்காரனா, அவன் கையில இருக்கிறது, காதுல இருக்கிறது, கழுத்துல இருக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போக்குல சும்மா தான் அனுப்பிச்சு விடுவாங்க. கட்டுறது கோமலை கூட கொடுக்க தோர்த்து விட்டுருவீங்க. அதுமே இல்ல, எங்க வேலையே அதுதான். அந்த மைய தலையில தடவி விட்டா வேலை முடிஞ்சு போயிரு. எப்படி அப்படியாலும் உனக்கு அடிமை. எங்க பின்னாடி தான் சுத்தி ஆகணும். ஆமா. அப்படியே அப்படி வசி என்கிட்ட இருக்குது. சரி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டு எங்க வேலை என்னன்னு. அடியே இது நாள் வரைக்கும் எங்களுக்கு வயசு கம்மியா இருந்துச்சு. சரி, அதனால எத்தனையோ இடத்துல எவனையும் ஏமாத்தலாம் சாப்பிட்டீங்க. ஆனா இதற்கு மேல எங்களை வயசு அதிகமானதுனால 5000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 500 தான் தராங்க. 10,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 1000 தான் தராங்க. என்னாச்சு? எங்களுக்கு மார்க்கெட் குறைஞ்சு போச்சு. வயசாகி போச்சு. நாங்களே எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தர் நம்பிட்டே தெரியறது. அதனால இதுக்கு மேல பிடிச்சா புளியும் கொம்பா பிடிக்கணுமா? மெயின் பாயிண்ட் பார்த்து பிடிக்கணும். அந்த கொம்பெல்லாம் பிடிச்சா உளுந்து போயிருது. புளிய கொம்ப பிடிக்கணும். புளியும் கொம்புனா என்ன? எவனுக்கு குழந்தையே இல்லாம இருக்குதா, எவன் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாத இருக்குதோ அந்த சொத்தை பிடிச்சா மட்டும்தான் கேக்குறதுக்கு எவனும் வரமாட்டான். ஆனா வாரிசு இல்லாத சொத்து. ஆமா, அது ஒரு நாட்டு அரசனா பார்த்து பிடிக்கணும். ஆனா நாட்டுக்கே இளவரசை. ஆமா, அவனை பிடிச்சாதான் அந்த நாடே நம்ம சொந்தமாகும் அப்படின்னு எங்க மாமா கிட்ட கேட்டுங்க. எங்க மாமா என்ன சொன்னாரு? கணக்கமா போய் தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கனகராஜனுக்கு இது நாள் வரையிலே குழந்தைகளே இல்லையா? ஆமாடி, குழந்தைகளே இல்ல. அவருக்கு 80 வயசு ஆகி போச்சான். ஆனா இப்ப போய் அந்த வசியமைய அவருடைய தலையை தடவனா மட்டும்தான் அந்த கனகராஜன் என் பின்னாடி தான் இருக்கு மேல பண்ணிட்டு அந்த நாட்டுக்கு இளவரசி நீங்க. அந்த நாட்டே நம்ம பிடிக்கலாம். இதுக்கு மேல 500 காரத்து
போகணும் புடிச்சா ஒரு நாட்டையே புடிச்சா படுத்துட்டீங்களா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். ஆமா அந்த கனகராஜ் தான் நம்மளுடைய டார்கெட். இப்ப அந்த வசியம் எங்க மாமன் கொடுத்தது ஓய் பத்திரமா வைய சோப்புனுக்குது ஆமா யாரும் காட்டிவிடாத ஐயோ யாருக்குமே காட்ட மாட்டேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சா நம்மள ஊர்ல விட மாட்டாங்க. காட்ட மாட்டேன் ஆமா வேண்டாலும் தின்னுபிட்டு கனகராஜனையும் கொண்டு போடலாம். போட்டு நாம ஜாலியா இருக்கலாம் எல்லாத்தையும் கொண்டுபிட்டு ஆமா அடுத்த நாடு தேடி போலாம். நாம அங்க போலாம் அதனால இப்ப நம்ம எங்க போகணும்? எங்க கனகமாபுரி தேசம் போய் அந்த கனகராஜனை பார்க்கணும். வசியம் பண்ணணும் ஆமா ஆமா இதுக்கு மேல சொடக்கு போட்டா அவன் பம்பரமா பின்னாடி தெரியுவான். இனிமே உங்க பின்னாடி நான் இருக்கிறேன் என்ன நீல வேண்டாம் எப்பா நம்மள மாதிரி போயிருவோம். ஆமா ஆமா நான் போய் இதெல்லாம் இவன் கத்துக்கிட்டு நம்மளே ஏமாத்திட்டு நீங்க பண்றதுல கொஞ்சம் ஒரு பாதி கொடுத்தீங்கன்னா ஏன் படிச்சுக்குவேன் சரி விட்றா எத்தனை நாய் திரும்பிட்டு போகுது ஆமா ஆமா இந்த நாய் திரும்பிட்டு போடுறோம். அப்படியே ஒரு சொல்லுங்க நாய் தான் நம்ம அடியே அப்படி கனகராஜனை பார்ப்பது இருந்தா அதற்கு முன்பதாக நம்மளுடைய செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல்ல எல்லா நாடுகளும் ஆமா ஒளிபரப்புகிறார் ஆமா ஆமா சரி அவர்களுக்கும் நம்ம நாடகத்தை விட்ட ரசிக பொதுமக்களுக்கும் நம்ம கொட்டுகின்ற பணின்ற பாராம எப்படி அமைதியா காட்சியளிக்கிறாங்க. ஆமாங்க ஆமா மக்கள் இருந்தா தான்